அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். பூர்வ புண்ணியஸ்தாதிபதி சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குறிப்பாக பிள்ளைகள் வழியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். தொழிலில் திடீரென தொய்வு ஏற்படும். மன உறுதி குறையும். உணர்ச்சி வசப்பட்டு உறவினர்களை பகைத்துக் கொள்வீர்கள். நல்லபடியாக முடிந்த சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு உள்ளது. வாசல் தேடி வந்த வரன்கள் முடிவடையாமல் திரும்பி போகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பகை அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. உடல் நலனிலும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த காலத்தில் சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் நன்மை தரும். மேலும் மாத தொடக்கத்தில் கடகராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். இந்த காலத்தில் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். பொருளாதார நிலை சீராகும். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராசிநாதன் சுக்கிரன் வருவது யோகம்தான். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வேலை இல்லை என்று இருந்தவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். பணி ஓய்விற்கு பிறகும் ஒரு சிலருக்கு மீண்டும் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு செல்லும் முயற்சியில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். மேலும் ஜூலை 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிக்க போவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும்.
குறையும். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும். நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உறவினர்களும் உடன்பிறப்புகளும் பகையாக மாறுவார்கள். விற்ற சொத்துக்களால் வில்லங்கங்கள் வரும். எதையும் அனுபவஸ்தர்களை கொண்டு ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மனக்குழப்பம் தரும் தகவல் வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இடையூறுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திருப்தி இல்லாத மாற்றங்கள் ஏற்படலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும். பிற்பகுதியில் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். மேலும் மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தேவகுரு எனும் குரு பகவானின் தன்மையுடனும் அசுரகுரு எனும் சுக்கிரனின் தன்மையும் பெற்று விளங்குபவர்கள் நீங்கள். அறிவுக்கு அதிபதி தனகாரகன் உங்கள் ராசிக்கு ஆலோலிக்கம் எனப்படும் 3-6க்கு உடையவர். பகைநாதர் அஷ்டமத்தில் மறைவு பெற்று சகடயோகம் எனும் பலனுடன் இந்த மாதம் உங்களுக்கு அளிக்க உள்ளார். உங்களின் அணுகுமுறையில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும், வார்த்தைகளில் உஷ்ணங்களை பிரயோகிக்காமலும் நடந்து கொள்பவர்களுக்கு ஓரளவு பலன் உண்டு. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள், பிறருக்கு பரிந்து கொண்டு செயல்படுவதால் ஏற்படும் சஞ்சலங்கள் நிகழ அதிக வாய்ப்பு உண்டு. சகோதர ஒற்றுமை குறைவு ஏற்படும். வம்பு வழக்குகள் உண்டாகும் தருணம். சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், வித்யாஸ்தானம், வண்டி வாகனம், வீடு மனை போன்ற கேந்திர பாவத்தை குருவின் விசேஷ பார்வை பதிவதால் இவைகளில் சில தடைகளும் தாமதங்களும் பிறகு முன்னேற்ற பாதையை காட்டும் விதமாக அமையும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள். தைரியம், பேச்சு வல்லமை, சுக யோகாதிபதி பகைத்தன்மையுடன் மறைவு பெறுவதால் ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கட்டுப்படுத்திக் கொண்டால் நலம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஏமாற்றம் ஏற்படலாம். தந்தை வழி உறவு மூலம் கிடைக்க வேண்டியவைகள் அனைத்தும் மிகவும் காலதாமதமாக கிடைக்கும். ருணரோக சத்ருபாவத்தில் பூர்வ புண்ணியத்திலும் பாப கிரகங்களின் ஆதிக்கம் தொடர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உணவு முறையிலும் போதைப் பொருள் உபயோகிப்பதிலும் கட்டுப்பாடுகள் கொண்டு செயல்பட வேண்டும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இருப்பவர்களுக்கு தீர்ப்பு தள்ளிப்போக வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இடையே சில சஞ்சலங்களை தவிர்க்க வேண்டும். விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை என்ற தாரக மந்திரத்தில் நினைவில் கொண்டு குடும்ப கௌரவத்தை பேணி காப்பதில் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் உண்டு. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அதிகப்படியான அலைச்சல், பயணங்கள், விரயங்கள், சஞ்சலம், பணிச்சுமை அதிகரிக்க கூடும். எதிலும் பற்றற்ற தன்மை, விரக்தி, ஆன்மீக சேவைகள், பொருளாதார பற்றாக்குறைகள், ஆடம்பரங்கள், மோகத்தால் கூடுதல் செலவுகள் போன்ற நிலைகளும் உருவாகக்கூடும். இந்த காலகட்டத்தில் புதிய அனுபவ பாடத்தையும் யாரை எங்கே வைப்பது என்ற யுக்திகளையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்ப சுமை, பணிச்சுமை அதிகரிக்கும். உடலில் பிணிகள் ஏற்படும். அலட்சியம், அலைச்சல், மன உளைச்சல் இவைகளால் தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக பெண்மணிகளுக்கு உடன் இருப்பவர்களால் அவப்பெயர் ஏற்படக்கூடும். கூடுதல் கவனம் தேவை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று கடமையை மட்டுமே செய்தல் மூலம் சில சங்கடங்களை சமாளிக்க ஏதுவாக அமையும். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைக்கவும், ஆடம்பரங்களுக்கும் வாசனை வஸ்துகளுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதை கட்டுப்படுத்திக் கொள்ளவும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த தவறாதீர்கள். ஞாபக மறதியால் தடுமாற்றம், கல்வி தரம் குறைதல் உண்டாகும். நண்பர்களிடம் பழகுவதில் எச்சரிக்கை தேவை. வார்த்தைகளில் கடுமைகளை பயன்படுத்த ஆகாது. போதை வஸ்துகளை உபயோகிப்பதை முற்றிலும் கைவிடுதல் அவசியம். அரசியல்வாதிகளுக்கு இதுவரையில் பாடுபட்டு உழைப்பதற்கு சோதனைகளை தரும் விதமாக உடன் இருப்பவர்களால் வஞ்சிக்கப்படலாம். எதிலும் கூடுதல் கவனம் தேவை. கட்சி மாறுவதால் யாதொரு பலனும் ஏற்படலாகாது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நலம் தரும்.